வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒன் பாட்ல ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பண்ண போகிறோம். தால் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி. ஆனால் வறுக்கிறது அரைக்கிறதுன்னு எந்த வேலையுமே இருக்காது. சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அரிசி பருப்பை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 10 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. எதையுமே இதில் ரொம்ப வதக்கணுன்ட்டு கிடையாது, லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இப்போ இது கூட 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையே சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரை கப் அரிசி 1/2 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நார்மலாக வைக்கிறதுக்கு. கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறோம் அப்படின்னா 4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ நல்லா குழைவாக வரும். ஸோ நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறமா நல்லா குழைவாக வந்துருச்சு. இந்த மாதிரி இது ரெடியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, குழந்தைங்களுக்கு வேணால் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், அதுக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துருக்கணும். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட தால் கிச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 பாட் ரெசிபினாலும் செம்ம சூப்பராக இருக்கும். இது 1 டைம் பண்ணாலே ரிப்பீட்டடாக பண்ணுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி. இதை சர்வ் பண்ணும்போது நல்லா கீ ஊற்றி சர்வ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இதுக்கு வெறும் அப்பளம் வத்தல் இருந்தாலே போதும், வேறு எந்த சைட் டிஷ்மே வேணாம். நீங்களும் இந்த சூப்பர் ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.